இன்னும் நீட் எக்ஸாம்க்கு 2 நாள் தான் இருக்கு. இந்த டைம்ல நாம பண்ற விஷயம் தான் நம்மளோட என்டையர் ப்ரிப்பரேஷனை வேல்யூ பண்ண போது. ஐ நோ கைஸ், இந்த டைம்ல ஆஸ் அ நீட் ஆஸ்பிரண்டா மனசுக்குள்ள நிறைய விஷயம் ஓடிட்டு இருக்கும். நம்ம படிச்சிருக்கிறது போதுமா? நம்ம படிச்சதெல்லாம் எக்ஸாம் அன்னைக்கு ஞாபகம் வந்துருமா? நான் ப்ராக்டிஸ் பண்ண எம்சிக்யூஸ்லேருந்து கொஷின்ஸ் வருமா? நான் கரெக்டாக அதை எழுதிடுவானா? எனக்கு எம்பிபிஎஸ் சீட் எடுக்கிற அளவுக்கு மார்க்ஸ் வருமா? கண்டிப்பாக இதெல்லாம் மைண்ட் ஓடிட்டு இருக்கும். தேர் வில் பி எ ஃபீலிங் கைஸ், நாம் ரொம்ப அண்டர் ப்ரிப்பேர்டாக இருக்கோமோன்னு. இந்த எல்லா தாட்ஸுமே உனக்கு மட்டும் இல்லை, எல்லா நீட் ஆஸ்பிரண்ட்ஸ்க்குமே மனசில் இருக்கும். எவ்ரிபடி வில் ஃபீல் அண்டர் ப்ரெஷர் கைஸ். நீ அண்டர் ப்ரிப்பேர்டாக இல்லை, அண்டர் ப்ரெஷரில் இருக்க. இந்த அண்டர் ப்ரெஷர் சிச்சுவேஷனை யார் பெட்டராக ஹேண்டில் பண்ணுறீங்களோ அவங்க தான் இந்த நீட் 2026 ஜெயிக்க போகிறீங்க. ஸோ நீயே டிசைட் பண்ண, அண்டர் ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஆங்ஸைட்டியில் லாஸ்ட் 2 டேஸை மிஸ் பண்ண போறியா? இல்லை ஸ்டெப் எடுத்து, இல்லை நான் கண்ட்ரோல்டாக இருப்பேன், காமன் கம்போஸ்டாக இந்த சிச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண போகிறேன், எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, ஊரில் இருக்கிற எல்லாருக்கும் இந்த பிரச்சனை தான் இருக்குது, நான் இதை ப்ராப்பராக ஹேண்டில் பண்ண போகிறேன்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இதை எடுத்துகிட்டு வா. அந்த ஸ்டாண்டில் நில்லு. கண்டிப்பாக உன்னால் சக்ஸஸ் அச்சீவ் பண்ண முடியும். நீ வருஷம் ஃபுல்லாக இதுக்கு உழைச்சிருக்க, சரியா? நம்பிப்போ, ட்ரஸ்ட் யுவர் ப்ராசஸ். கண்டிப்பாக நீ சக்ஸஸ் அடைவ. ஸோ இந்த நேரத்தில் நீ என்ன பண்ணுங்கிறத பெஸ்ட்டான ஆப்ஷன்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன். ஆஸ் அ சீனியராக ஒரு அண்ணாவாக இருந்து நான் இந்த எக்ஸாமை கிராக் பண்ணியிருக்கேன். என்னோட ஃபர்ஸ்ட் அட்டம்ப்டில் எனக்கும் இந்த எல்லா பிரச்சனையுமே இருந்தது. இன்ஃபேக்ட் இதை விட ஒரு எக்ஸ்ட்ரா பிரச்சனை வேறு வந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது எல்லாத்தையும் எப்படி நீ ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணும், என்னோட 6 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் எவ்வளோ பேரை கைட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வச்சு இந்த மொமெண்ட்டை எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணணும்னு நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே சி லாஸ்ட் 2 days strategy for NEET 2026. So straight away let's start. இந்த டேஸை நான் 2ஆக பிரிச்சிருக்கேன். உங்கள் லாஸ்ட் டே, எக்ஸாமுக்கு முன்னாடி நாள், தட் இஸ் யுவர் May 2nd அன்னைக்கு நீ என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம். அதுக்கப்புறமா May 1st அன்னைக்கு என்ன பண்ணுறேன்னு பார்க்கலாம். கொஞ்சம் ரிவர்ஸில் போகலாம். ஸோ லெட்ஸ் ஸ்ட்ரெயிட் அவே ஸ்டார்ட் கைஸ். May 2nd தி பெனல்டிமேட் ஃபைட். உங்கள் லாஸ்ட் டே ஆஃப் ஃபைட் May 3rd அன்னைக்கு இருக்க போது. அதுக்கு முன்னாடி இருக்க பெனல்டிமேட் ஃபைட்டை பார்க்கலாம். ஸோ கைஸ், இதில் ஒரே ஒரு விஷயம் நான் ஸ்ட்ரெஸ் பண்ண நினைக்கிறேன். நல்லா பிரெயின்ல ஏற்றிக்கோ. உங்கள் பயாலஜியில் 360 மார்க்ஸ்க்கான பொட்டன்ஷியல் இருக்குது. இதை டிசைட் பண்ணுற நாள் இன்னைக்கு தான். கண்டிப்பாக நீ ஃபுல்லஸ்ட் எஃபர்ட் போட்டு பயாலஜியை திருப்பினேன்னா 360 மார்க்ஸ்க்கு ஃபுல்லாக பக்கத்தில் போகலாம். இந்த நேரத்தில் பயாலஜிலையுமே எதை ஸ்பெசிஃபிக்காக படிக்கணும்னு நான் சொல்கிறேன். உங்கள் என்சிஆர்டி புக்கில் இருக்க ஒரு சில சாப்டர்ஸ், எஸ்பெஷலி உங்களோட வீக், ரிவைஸ் ஆல் யோர் வீக் அண்ட் volatile பயாலஜி சாப்டர்ஸ், சரியா? இந்த நேரத்தில் உனக்குன்னு ஒரு சில வீக் சாப்டர்ஸ் இருக்கும். லைக் மார்ஃபாலஜி, இல்லைனா அனிமல் கிங்டம், எதெல்லாம் உனக்கு பர்சனலாக வீக்காக இருக்கோ அதை எடுத்து அதுலேயும் மறக்கிற மாதிரி இருக்கிற இம்பார்ட்டன்ட் செக்மெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை வேகமாக ஒரு திருப்பு, கண்ணை மூடி ஒரு தடவை வேகமாக சொல்லிப்பாரு. இது உனக்கு இந்த நேரத்தில் சம்மரேஷன் பூஸ்ட் கொடுக்கும். அண்ட் 2வது விஷயம், volatile. எவ்வளோ திரும்ப திரும்ப படித்தாலும் எனக்கு இந்த டயக்ராம் மறந்துட்டே இருக்கும், இந்த டேபிள் மறந்துட்டே இருக்கும், ரெஸ்பிரேஷன் பிளான்ஸில் இந்த சைக்கிள் மறந்துடும், ஃபோட்டோசிந்தசிஸில் இந்த டயக்ராம் மறந்துடும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயம் உனக்குன்னு பர்சனலைஸ்டாக மறக்கிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் இன்னைக்கு திருப்பு. இதை உன்னோட செக்லிஸ்ட்டில் வச்சுக்கோ. மேஜர் திங் யூ ஆர் கோயிங் டு டூ இஸ் பயாலஜி இன் த லாஸ்ட் டே. எழுதி வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட், இதில் நான் ஸ்பெசிஃபிக்காக என்னோட பர்சனல் வீக் ஏரியாஸ் அண்ட் இது எடுத்திருக்கேன். எனக்கு பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம் கொஞ்சம் கஷ்டம். பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம், ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அனிமல்ஸ், சரியா? இது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக மறக்கும். நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், ஞாபகம். அண்ட் மார்ஃபாலஜி, அனாட்டமி ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ஸ் ரொம்ப முக்கியம். இது இல்லாமல் ஜென்ரலாக என்டையர் பயாலஜியோட எக்ஸாம்பிள்ஸ், ஹார்மோன்ஸு, சைக்கிள்ஸு, ஃப்ளோ சார்ட்ஸு, இதெல்லாமே ஈஸியாக ஒரு தடவை மறக்கும். ஒரு தடவை இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்லாம் ஞாபகம் வச்சுக்கோ. நம்ம வச்சிருக்கிற என்எஸ்டி மிரர் டெஸ்ட்லையுமே நான் நிறைய டயக்ராம் பேஸ்டு கொஷின்ஸு, அந்த டேபிள் பேஸ்டு ஃபேக்ட்ல நான் செக் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி விஷயங்கள் இந்த மொமெண்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ரன் த்ரூ எவ்ரி சிங்கிள் டயக்ராம்ஸ் அண்ட் டேபிள்ஸ் ஆஃப் என்சிஆர்டி. உங்கள் என்சிஆர்டி இருக்கிற மொத்த இதையுமே நான் டயக்ராம்ஸ்க்கு ஒரு தனி பிடிஎஃப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி இதை வச்சிருக்கிறவங்க ஓகே, இல்லைங்கிறவங்க டோன்ட் வரி. உங்கள் என்சிஆர்டி புக்கில் 2 புக் எடுத்து வச்சு ஃபர்ஸ்ட் புக்லேருந்து மொத்தமாக அப்படியே பேஜை ஸ்க்ரோல் பண்ணிட்டே வா. ஒவ்வொரு பேஜும் அப்படியே அப்படியே ரன் பண்ணிகிட்டே இருக்கணும், ரன் த்ரூ பண்ணணும், அப்படியே திருப்பிகிட்டே இருக்கணும். திருப்ப எதெல்லாம் கண்ணில் டயக்ராம்ஸ் படுதோ, என்னென்ன டேபிள்ஸ்லாம் படுதோ, கண்ணை மூடி ஒரு சொல்லிப்பாரு. எல்லாமே கரெக்டாக இருக்கா, உனக்கு தெரியுதுன்றதை செக் பண்ணிக்கோ. தப்பு இல்லை. இந்த டைமில் பண்ணுற இந்த குட்டி குட்டி விஷயம் அந்த ஃபேக்டை திரும்ப ரிவைஸ் பண்ணி கொடுக்கும், ஹெல்ப் பண்ணும். ரொம்ப விஷயம், சரி, ஒரு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த விஷயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஃபைனலி, டயக்ராம்ஸ் இன் பயாலஜி கேரி ஹிடன் கொஷின்ஸ். நான் சொல்கிறேன், இந்த டயக்ராம்ஸ், டேபிள்ஸ், இந்த ஃபேக்ட், சைக்கிள்ஸ், ஃப்ளோ சார்ட்ஸ் தான் நிறைய ஹிடன் கொஷின்ஸ் இருக்குது. நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணி மாட்டிப்போம். இதை இந்த டைமில் பண்ணுறப்போ உன் பயாலஜி செமையாக ஸ்ட்ராங் ஆகும்.
இட் வில் ஹெல்ப் யூ இன் பயாலஜி. இதே இந்த டைம்ல பண்ணு, மோர் தென் எசென்ஷியல். இது இல்லாம நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஃபீச்சர், ரிவைஸ் யுவர் மிஸ்டேக் நோட்புக். இந்த மார்க் டெஸ்ட் நீங்க எழுதிருப்பீங்கல்ல லாஸ்ட் ஃபியூ டேஸ்ல, இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறப்ப எல்லாருமே உங்களோட போஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி மிஸ்டேக்ஸ் ஏதாவது நோட் பண்ணி வச்சிருந்தேன்னா அந்த மிஸ்டேக்ஸ் எடுத்து ஒரு பாரு. ஏன்னா அதை தான் நீ திரும்ப திரும்ப தப்பு பண்ணியிருக்க, கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணியிருக்க, அந்த குட்டி ஃபேக்டர் தப்பு பண்ணியிருக்க, அது ஒரு தடவை திருப்பு. அண்ட் ஆல்சோ ஷார்ட் நோட்ஸ். ஒரு சில பேருக்கு இந்த பழக்கம் இருக்கும். நான் பண்ணேன் எக்ஸாமுக்கு இந்த லாஸ்ட் 20 days அந்த டைம்ல இருக்கிறப்போ நான் படிச்சு வச்சதுலேருந்து எனக்குன்னு மறக்கிற ஒரு சில பாயிண்ட்ஸ்லாம் தனியாக நோட்ஸ் போட்டு எழுதி வச்சிருப்பேன். குட்டி குட்டி எழுதிருப்போம். ஒரு சாப்டர் அரை பேஜ்ல 3/4 பேஜ்ல எழுதி வச்சிருப்போம். அந்த மாதிரி நீ பண்ணியிருந்தா பண்ணு, பண்ணலன்னா பயப்படாத. ஐயோ ஷார்ட் நோட்ஸாக ரிவிஷன் பண்ணுமான்னு சொல்லி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோக்குள்ள போவாத. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணியிருந்தா திருப்பு. எதெல்லாம் நீ ஆல்ரெடி பண்ணி வச்சிருக்கியோ அதை மட்டும் திருப்பு. ஐயோ இதை பண்ணலையே அதை பண்ணலையே, மற்ற இதை பண்ணியிருக்கான் அதை பண்ணியிருக்கான்னு கம்பேரிசனுக்குள்ள போகாத. இந்த டைம்ல உன்னோட நாலேஜையும் தாண்டி இந்த எமோஷன்ஸ் தான் உன்னை கில் பண்ணும். ப்ளீஸ் டோன்ட் கெட் இன் டு திஸ் ட்ராப். சரியா? தெரிஞ்சதை ஆல்ரெடி பண்ண விஷயத்தை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணு, அவ்வளோதான் சொல்ல வந்தேன். இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணு, உங்கள் பயாலஜி கண்டிப்பாக ஸ்ட்ரென்தன் ஆகும். நவ் பயாலஜி மட்டும்தான் படிக்கணுமானா நோ கைஸ், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லையுமே வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸில் திருப்ப போகிறோம். என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், ஆல் இன்ஆர்கானிக் ட்ரெண்ட்ஸ் வித் எக்ஸப்ஷன்ஸ். இதுக்கு பிரியங்கா மேம் ஒரு டீட்டெயில் வீடியோ போட்டிருக்காங்க, அதோட நோட்ஸும் வந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி இதை நீ படித்து ஏதாவது மெட்டீரியல் வச்சிருந்தேன்னா அதை திருப்பு. இல்லை என்கிட்ட இல்லைன்னா முடிஞ்சா இதை ரெஃபர் பண்ணு, இல்லைன்னா ஆல்ரெடி நீ படித்த நாலேஜ் வச்சு ப்ரொசீட் பண்ணிக்கோ, பார்த்துக்கலாம். ஆல் இன்ஆர்கானிக் ட்ரெண்ட்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 or 2 கொஷின்ஸ் கேட்க தான் போகிறாங்க, எக்ஸப்ஷன்ஸோட சேர்த்து யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட், ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணிக்கோ. பிகாஸ் திஸ் ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன்ஸ் இஸ் ரியலி லைஃப் சேஞ்சிங் திங். உன்னோட என்டையர் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ஒழிச்சு எல்லா ரியாக்ஷன்ஸ்லையுமே இதை வச்சிருப்பாங்க. ஸோ இதுக்காக நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். வேணுங்கிறவங்க அந்த வீடியோ வேகமா 2x வச்சு பாரு. இல்லைன்னா ஓகே, ஆல்ரெடி நீ ப்ரிப்பேர் எங்க பண்ணிருக்கியோ அதை நம்பு, அதை மட்டும் ஃபாலோ பண்ணு, மோர் தென் எசென்ஷியல். சரியா? இது இன்னும் சார்ட் அவுட் ஆகாம பிரச்சனையா இருக்குன்னா இதை சரி பண்ணிக்கோ. 1 last chance ஃபார் யூ. 2x வச்சு என்னோட வீடியோ பாரு, அதோட நோட்ஸும் டெலிகிராம்ல ஆப்ல போட்டிருக்கேன், வேணுங்கிறவ எடுத்துக்கோ. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ் அண்ட் ஃபார்முலாஸ் ஆஃப் பிசிக்கல் கெமிஸ்ட்ரி. கைஸ், பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் உங்க கெமிஸ்ட்ரியில் இந்த டைம்ல நீ ஃபார்முலாஸை ரிவிஷன் பண்ணனா மறக்க சான்ஸ் இருக்கு. அந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, E0 வேல்யூ, அந்த கிப்ஸ் எனர்ஜி ஃபார்முலா, அதெல்லாம் ஒரு தடவை கண்ணில் லைட்டாக பார்த்தேன்னா ரிட்டென்ஷன் நல்லா இருக்கும். கான்ஃபிடென்ட் எக்ஸாம்ல ஹேண்டில் பண்ணலாம். நீ கொஸ்டினை படிச்சு பார்த்து அதை யோசிச்சு ஆன்சரை பண்ண வேண்டிய டைமை குறைக்கலாம். ஸோ இந்த டைம்ல இந்த ஃபார்முலாஸும் அந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ்லாம் வேகமாக ஸ்க்ரால் த்ரூ பண்ண, கண்ணில் ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கோ, வாயில் ஒரு தடவை சொல்லி பார்த்துக்கோ, கண்ணில் பார்த்து. வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஃபைனலி ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி இதெல்லாம் பண்ணுறதுக்கு நான் ஒரு சில விஷயம் நோட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். சரியா? இந்த ஹெட்டிங்ஸ்லாம் இந்த லாஸ்ட் 2 daysல நோட் பண்ணால் உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நான் நம்புறேன். எல்லாத்தையும் நான் ப்ரீவியஸ் இயர்ஸ் அனலைஸ் பண்ணி எதெல்லாம் மோஸ்ட் ரிப்பீட்டடாக கேட்டு வச்சிருக்காங்களோ அந்த இம்பார்ட்டன்ட் குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கேன். நல்ல கெமிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு இது எங்கெங்கே இருக்குன்னு தெரியும். நல்ல கிளாரிட்டி PDF நான் செஞ்சு உனக்கு PDF-ஆக கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல் நீட் ஸ்ட்ராட்டஜிஸ் தமிழ்லையும் நம்ம ஆப்குள்ளே TNVK-க்குள்ளே இம்பார்ட்டன்ட் PDF-குள்ளேயே அப்லோட் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரியில் மோஸ்ட் டாப் டாபிக்ஸ் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர்ஸ்ல திரும்ப 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 ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ உங்க பாண்ட் ஆர்டர் பத்தி படிக்கிறது, மேக்னெட்டிக் மொமெண்ட்கான ஃபார்முலா, உங்க கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்ல அயானிக் சைஸ் ஆஃப் அயானிக் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷிஸ், வெஸ்பர் தியரிக்கான அந்த ஷேப்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ், IUPACல ப்ரியாரிட்டி எப்படி கொடுக்கணும், இது எல்லாத்தையும் கண்ணில் ஒரு தடவை ஓட்டிப்பாரு. ஓசோனலைசிஸ் ரியாக்ஷன் எப்படி பண்ணணும், இது எல்லாமே நீ ஆல்ரெடி படிச்சிருக்க, உனக்கு இதெல்லாம் தெரியும். ஆனா ஒரு தடவை இந்த வேர்டெல்லாம் படிச்சு பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னு ஒரு தடவை மனசுக்குள்ள கேள்வியை கேட்டுக்கோ. இந்த வீடியோ பார்த்து ஒரு சில விஷயம் உனக்கு தெரியாம இருந்தா ஃபீல் பண்ணாத, பரவாயில்ல. தெரிஞ்சதை இதுல இருந்து உனக்கு என்ன தெரியுதோ அதை மட்டும் பண்ணு. தெரியாததுக்கு பின்னாடி ரொம்ப ஓடாத. ஆல்ரெடி படிச்சிருப்ப, மறந்துருந்தா பாரு. இதை பத்தி நான் கேள்விப்பட்டதெல்லாம் தூக்கி போடு. தெரிஞ்சதை மட்டும் ப்ராப்பரா ரிவிஷன் பண்ணிட்டு போ. தெரிஞ்சவங்க நல்லா ஒரு தடவை கண்ணை மூடி இந்த செல் பொட்டன்ஷியல் டெல்டா ஜி இந்த ஃபார்முலா திருப்பு, இந்த வேல்யூஸ் திருப்பு. உனக்கு லிட்டில் பிட் பிளர்டா இருக்கலாம், நான் ப்ராப்பரான வெர்ஷன் கொடுத்துட்றேன். சரியா? இது பாரு, லெசைன் டெஸ்ட், கேட்டையான் அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி இன்னும் 2-3 விஷயம் இருக்கு. ஸோ அயனைசேஷன், என்தால்பி, இந்த ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோ. ஆல்டால் கண்டென்சேஷன் ரியாக்ஷன், நீங்க ஹின்ஸ்பர்க் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். கிறிஸ்டல் ஃபீல்ட் தியரியோட அந்த ஆர்டர் இருக்கும்ல, அந்த ஆர்டர் பாரு. லிங்காண்டோட ஸ்ட்ரென்த், ரால்ஸ் லா, கார்போஹைட்ரேட்டோட ஸ்டெபிலிட்டிலேருந்து கன்ஃபார்ம் ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு வருஷம். அண்ட் குளுக்கோஸ் பயோமாலிகுல்ஸ்ல இந்த குளுக்கோஸ் வச்சு ரியாக்ஷன்ஸ் என்னென்ன, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில ஐசோமரிசம் இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஒரு செக்லிஸ்ட் மாதிரி நீ ரிவிஷன் பண்ணு. இது 9th டே கூட பண்ணலாம், 10th டேவும் பண்ணலாம், 9th டேவும் பண்ணலாம்.
நீ எப்போ ரிவிஷன் பண்ண உட்காந்தாலும் இந்த இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ்ல இருந்தா வருஷம் கொஸ்டின்ஸ் இருக்கு. நான் இதோட இயர்ஸோட அனலைஸ் பண்ணி வச்சிருக்கேன், நான் எடுத்து வச்சிருக்கேன். இது வீடியோ போடணும்னு நினைச்சேன், எனக்கு டைமே பத்தல. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸ்ல டைம் அண்ட் டைட் திரும்ப பேட்டர்ன்டா கேட்டுட்டே இருக்காங்க. அதனால கெமிஸ்ட்ரிக்கு உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சேன். வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கோ, ஜஸ்ட் ஒரு ஹெல்ப். நெக்ஸ்ட் கைஸ், லெட்ஸ் கம் பேக் டு ஃபிசிக்ஸ். ஃபிசிக்ஸில் #SSD என் கிட்ட என் பேட்ச்ல நீ ஃபிசிக்ஸ் படிச்சிருந்தேன்னா உனக்கு இதை ஃபுல்லாக எல்லா கிளாஸஸ்லையுமே இந்த டாபிக்ல இந்த ட்ரிக்கு, சுதர்ஷன் சார் ட்ரிக்கு, சுதர்ஷன் சார் டப்பான்னு நிறைய போட்டிருப்பேன். டிஎன்விகேல படிச்சவங்களுக்கு கூட நிறைய போட்டிருப்பேன். என்கிட்ட படிச்சவங்க இருக்கீங்கன்னா அந்த நோட்ஸ்ல இந்த பாக்ஸஸ் அந்த இந்த ட்ரிக்ஸை மட்டும் திருப்புங்க. இந்த மொமெண்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட். இன்கேஸ் என்கிட்ட படிக்கல, நீ வேற எங்கேயோ ஃபிசிக்ஸ் படிச்சிருக்குன்னா பரவாயில்ல, நீ எந்த இடத்துல படிச்சிருந்தாலும் உங்க இன்ஸ்டியூட்லயோ உங்க கிளாஸ்லயோ ஸ்டார் பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டார் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பாக்ஸ், இம்பார்ட்டன்ட் நோட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது எல்லாத்தையும் இப்போ உட்காந்து வேகமா திருப்பு, முடிஞ்ச அளவுக்கு திருப்பு. 100% திருப்பி ஆகணும்ல, எவ்வளோ முடிதோ திருப்பு. ஏன்னா அந்த குட்டி குட்டி பாயிண்ட்ஸ் தான் உன்னை ரேங்க் பூஸ்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். வெரி இம்பார்ட்டன்ட். நான் டைமென்ஷன்ஸ்ல கூட பெரிய டப்பா போட்டிருப்பேன். வாட் ஆர் த குவான்டிட்டிஸ் ஹேவிங் சேம் டைமென்ஷன்ஸ், எந்தெந்த குவான்டிட்டிஸ்க்குலாம் டைமென்ஷனே இல்லை. இது ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தான் இந்த மொமெண்ட்ல உனக்கு ரிவிஷன் பண்ணி ஆகணும். மறந்துருப்ப, ஒரு தடவை பார்த்தா செமையா ஞாபகம் வரும். க்ரூஷியல். அண்ட் இது இல்லாம இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் உங்க பிசிக்ஸ்ல இருந்து 2 கேள்வி வரலாம். இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸ்ல இருந்து 4ல இருந்து 5 கேள்வி வரலாம். இது எல்லாமே இந்த மொமெண்ட்ல மஸ்ட் டூ. ஆல்ரெடி படிச்சிருந்தா நீ படிச்ச நோட்ஸ், நீ எழுதி வச்ச நோட்ஸ்ல கிராஃப்ஸ் எல்லாம் திருப்பு. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பேஸ்டு கொஷின், காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப், டெலஸ்கோப்பு, உங்களோட வெர்னியர் கேலிப்பர், ஸ்க்ரூ காஜ் அதெல்லாம் திருப்புறப்போ ஒரு தடவை மறந்த மாதிரி இருக்கும். ரொட்டீன்ல நம்ம இதெல்லாம் மிஸ் அவுட் பண்ணுவோம். இதுக்கெல்லாம் மட்டும் இப்போ ஸ்பெஷல் ஃபோக்கஸ். இது எல்லாத்தையும் தாண்டி உனக்குன்னு ஒரு சில பர்சனலைஸ்டு வீக் ஏரியாஸ் இருக்கும். பர்சனலைஸ்டு வீக் ஏரியாஸ் அண்ட் மிஸ்டேக்ஸ். இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறப்போ இதுங்கெல்லாம் மிஸ்டேக் பண்ணியிருப்ப, திரும்ப இதில் மட்டும் கேர்லெஸ் பண்ணியிருப்ப, இந்த டெக்னிக் மட்டும் தெரியாமல் இருக்கும். இது எல்லாமே இந்த டைம்ல திருப்பு. ஒரு நாளில் எப்படி இவ்வளோ திருப்புறதுன்னு கேள்வி வரலாம். நோ, நான் உட்காந்து ஒன்லேயே மணிக்கணக்காக ஸ்பெண்ட் பண்ண சொல்ல. நீ ஆல்ரெடி இதெல்லாம் படிச்சிருக்க, இது எல்லாத்தையும் ஒரு செக்லிஸ்டா வச்சுக்கோ. ஓகே, இன்ஆர்கானிக் ட்ரெண்ட்ஸ் ஒரு தடவை பார்த்துக்கலாம்ப்பா, ஒரு 20 மினிட்ஸ் பாரு. ஆர்கானிக் நேமிங் ரியாக்ஷன் ஒரு 20 மினிட்ஸ் பாரு. அந்த மாதிரி ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம், 20 நிமிஷம் எவ்வளோ பார்க்க முடியுதோ பாரு. இந்த இடத்துல ஐயோ நான் எல்லாத்தையும் படிக்கணும்னு மனசுக்குள்ள ஓட்டாத. என்னெல்லாம் படிச்சிருக்கோமோ நான் திருப்புறேன். இந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. எனக்கு தெரிஞ்ச இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் மனசுக்குள்ள ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். இந்த மைண்ட் செட்டில் பண்ணால் மட்டும் தான் இந்த 2 நாளில் அஜிடேஷன் இல்லாமல், அந்த படபடப்பு இல்லாமல் ஓட்ட முடியும். நான் திரும்ப இந்த வீடியோட பிகினிங்லன்னு சொல்லிட்டு வரேன். காமாக, கம்போஸ்டாக, டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒரு நல்ல விஷயத்த பண்ணுறவங்க தான் இந்த டைமில் ஜெயிப்பான். சரியா? இதுக்காக உன்னோட எஃபர்ட்டை போட பார்த்துக்கலாம். சரியா? ஸோ திஸ் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட் திங். யுவர் ஃபைனல் லேப் கைஸ், உங்களோட கடைசி ஓட்டம் இது. இறங்கு, சக்ஸஸ் நம்ம பக்கம் தான், ஜெயிச்சுட்டு வா. ஸோ நெக்ஸ்ட்டு இது கெமிஸ்ட்ரி பற்றி சொன்னேன்னா அடுத்த விஷயம் அந்த நான் சொன்ன அந்த இம்பார்ட்டன்ட் கிராஃப்ஸு, சால்ட் அனாலிசிஸ் இதெல்லாம் நீ ஆல்ரெடி பார்த்துருந்தீங்கன்னா இந்த நோட்ஸ் டெலிகிராமில் கொடுத்துருக்க, ரிவிஷன் பண்ணு. பார்க்காதவன் பிரச்சனை இல்லை, லாஸ்ட் நாளில் வந்து பயப்படாத, இதெல்லாம் பார்க்கலன்னு யோசிக்காத, விட்டுரு. பார்த்தவன் நோட்ஸை திருப்ப, பார்க்காதவன் விட்டுரு, அடுத்த வேலையை பார்க்கலாம். நோட்ஸ்லாம் டெலிகிராமில் கிடைக்கும், வேணுங்கிறவங்க இதை ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கோ. தென் நவ் லெட்ஸ் கோ ஃபார் லாஸ்ட் பிஃபோர் டே. உங்களோட May 1 அன்னைக்கு என்ன பண்ணணும் தெளிவாக சொல்கிறேன். இது எல்லாமே May 2 லாஸ்ட் டே பண்ண வேண்டியது. அதுக்கு முன்னாடி நாள் என்ன பண்ணணும், நான் ஆல்ரெடி ஒரு 8 days பிளான் போட்டு கொடுத்துருந்தேன். இந்த 8 daysல எப்படி என்டையர் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை திருப்புறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அந்த May 1 அன்னைக்கு என்ன பண்ணுறது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஃபிசிக்ஸில் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன், அப்புறம் கெமிஸ்ட்ரி, அப்புறம் பயாலஜி போகலாம். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆல் ஃபார்முலாஸ் அண்ட் செனரியோஸ், உங்கள் கையில் இருக்கிற ஃபார்முலாஸ், அந்த ஃபார்முலாஸை வச்சு என்னென்னலாம் காமன் செனரியோஸ் ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்டிருக்காங்க, நீ ஆல்ரெடி உங்கள் கிளாஸ் நோட்ஸ் எழுதியிருப்ப, அதெல்லாம் இப்படி வேகமாக கோத்ரூ பண்ணிக்கோ. என் சைட்லேருந்து ஃபார்முலா ஷீட் ரிலீஸ் பண்ணுறேன், டெலிகிராம் சேனல்லையும் இருக்குது, நம்ம ஆப்பில் அப்லோட் பண்ணிடுறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோ வேணும்னா. இல்லை ஆல்ரெடி நீ வச்சிருக்குன்னா சந்தோஷம், அதே திருப்பு. நெக்ஸ்ட், இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ், இந்த லாஸ்ட் டேஸில் ரிவிஷன் பண்ண வேண்டிய சாப்டர்ஸ் சில விஷயம் இருக்குது. மாடர்ன் ஃபிசிக்ஸ் ஸ்கோர் பூஸ்டர், உங்கள் ஸ்கோர் எங்கேயும் ஏற்றி விட்டுரும், மிஸ் பண்ணக்கூடாது. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், அதுவும் இந்த ஆட்டம்ஸ்லாம் அந்த ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். அந்த ரேடியஸு, அந்த ஹைட்ரஜன், எனர்ஜி ஃபார்முலாலாம் ஒரே மாதிரி இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் வந்து நல்லா பாரு. டியூவல் நேச்சர்லையும் கிராஃப்லாம் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்காக இருக்கும், தெளிவாக பார்த்துக்கோ. ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், எவ்ரி திங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஆப்டிக்ஸ், ரே ஆப்டிக்ஸ் அண்ட் வே ஆப்டிக்ஸ் கொஸ்டின்ஸ் எப்பயுமே இருக்கு. ஸோ ரே ஆப்டிக்ஸில் முக்கியமான எந்தெந்த ஃபேக்ட்ஸ்லாம் திரும்ப கேட்டுட்டு இருக்காங்களோ, அந்த ப்ரிசமோட ஸ்ட்ரக்சர், டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், அந்த எல்லா செனரியோஸ் பாரு. வே ஆப்டிக்ஸில் YDSC உங்களோட போலரைசேஷன் ரொம்ப திரும்ப கேட்டுட்டு இருக்காங்க, நல்லா பார்த்துக்கோ. அதே மாதிரி எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் ஃபுல்லாக, கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, லாஸ் ஆஃப் மோஷன்,
யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ், டைமென்ஷன்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் 2 சார்ட் போட்டு கொடுத்துருக்கேன், ஃபோர்ஸ் சார்ட்டும் உங்களோட எனர்ஜி சார்ட்டும். அதை வச்சு எல்லா இம்பார்ட்டன்ட் டைமென்ஷன்ஸ் போட்டுடலாம். அந்த சார்ட் வேணுங்கிறவங்க ரிவிஷன் பண்ணிக்கோ. என் வீடியோ பார்த்தவங்க, வீடியோ பார்க்காதவங்க பிரச்சனை இல்லை, மிஸ் அவுட் பண்ணன்னு பயப்படாத. நீ பாட்டிக்கு எங்கே படிச்சிருக்கியோ தெளிவாக பாரு. நெக்ஸ்ட் செமிகண்டக்டர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட். செமிகண்டக்டர்ஸில் லாஜிக் கேட்ஸ் வருஷம் வருது. அண்ட் ஏசியில் சீரீஸ் எல்சா சர்க்யூட் கேட்பான். இது எல்லாத்தையும் ஒரு திருப்பு. கேடிஜி அண்ட் தெர்மோடைனமிக்ஸில் நிறைய கிராஃப்ஸ் இருக்குது. கிராஃப் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கன்ஃபார்ம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை டைரக்ட் ஃபார்முலா கொஸ்டின்ஸ் வரும், இதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஃபைனலி எஸ்ஹெச்எம் இஎம் வேவ்ஸ், இது எல்லாத்தையும் ஒரு திருப்ப தான் டைம் இருக்குது. கொஞ்சம் வேகமாக ஸ்க்ரால் த்ரூ பண்ண, உட்காந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்கக்கூடாது. இந்த டைமில் ஸ்க்ரால் த்ரூ பண்ண, இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையும் திருப்பி பாரு. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ், ஓகே நமக்கு இந்த ஃபார்முலா தெரியுதா, இந்த ஃபார்முலா ஞாபகம் வருதா, அதை மட்டும் திருப்பினா போதும். உட்காந்து மணிக்கணக்காக எங்கேயும் ஸ்ட்ரக் ஆகாத, ஸ்பெண்ட் ஆகாத. இந்த கிராஃபை பார்த்தியா, ஓகே இந்த கிராஃபில் எப்படி இருக்குது, இந்த ஸ்ட்ரக்சர் பி வெர்சஸ் ஈக்கான கிராஃப் இந்த ஆங்கிளில் இருக்குது, இந்த ஷேப்பில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்படி மூவ் ஆன் ஆகணும். நீயே உனக்கான ஒரு ரேபிட் ஃபயர் ரவுண்டு மாதிரி திருப்பிக்கிட்டே இருக்கணும். இதுதான் இந்த டைமில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா? அண்ட் நெக்ஸ்ட் ரிவைஸ் all the 45 prediction topics, class notes plus MCQ. கைஸ், இது என் ப்ரெடிக்ஷனை பார்த்து படித்தவங்க, என்பிடிஎஸ்ல இருந்தவங்களுக்கு என்டையர் ஃபிசிக்ஸோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 45 டாபிக்ஸ் சொல்லி அதை நல்லா படிக்கிறதுக்கு ட்ரைனிங் கொடுத்துருந்தேன். ஸோ ஆல்ரெடி என்கிட்ட இதெல்லாம் படித்தவங்க தயவு செஞ்சு இந்த 45 ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸை இந்த டைமில் திருப்பு. நீ இதை பண்ணுறதை விட இதுதான் முக்கியம். இதை பண்ணாவே இது எல்லாமே கவர் ஆகிடும். நான் இங்கேருந்து தான் மெஜாரிட்டியாக ஃபுல்லாக கவர் பண்ணியிருப்பேன். ஸோ இதுலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்குது. என்றைக்குமே வந்துட்டு இருக்கு, 6 வருஷமா வந்துட்டு இருக்கு, கண்டிப்பாக இந்த வருஷமும் வரும். ப்ளீஸ் இந்த டைமில் நல்லா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கோ. கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும், ரிவிஷன் பண்ணிட்டு போ. இதை ஸ்கிப் பண்ணிடாத. அட் எனி காஸ்ட் எனக்கு இந்த ப்ரெடிக்ஷனை ஸ்கிப் பண்ணிடாத. ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இதுலேருந்து நிறைய கேள்வி டைரெக்டாகவே இருக்குது, யூஸ் பண்ணிக்கோ. நெக்ஸ்ட்டு அந்த டைம் ஆல்ரெடி தெரியாதவங்களுக்கு ப்ரெடிக்ஷன் சொல்லி ஒரு வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கேன் யூடியூப்பில், அது இருக்குது. நீ ஆல்ரெடி படித்ததுலேருந்து இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் வேணால் பாரு, புதுசாக நிறையா பார்க்காத. தெரிஞ்சவங்க மட்டும் இதை பாரு, தெரியாதவங்க இன்னைக்கு போய் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்காத, விட்டுரு, சரியா? தெரிஞ்சவங்க மிஸ் அவுட் பண்ணாமல் இந்த ப்ரெடிக்ஷனில் இருக்கிற ஆல்ரெடி நீ படித்த எல்லா டாபிக்ஸையும் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிக்கோ. ஸோ லைனாக கொடுத்துருக்கேன் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. எரர் அனாலிசிஸ், டைமென்ஷனல் அனாலிசிஸ் அப்ளிகேஷன்ஸ், மோஷன் அண்ட் கிராவிட்டி. நான் கெமிஸ்ட்ரிக்கு எப்படி இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் சொல்லணும், ஃபிசிக்ஸ்க்கு எல்லாமே சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை குவிக் கோத்ரூ பண்ணிக்கோ, வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ரொஜெக்டைல் மோஷன், சர்க்குலர் மோஷனில் நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன், இன்க்ளைன் பிளேன், மாஸ் புள்ளி சிஸ்டம், எல்லாத்தையும் நான் பிடிஎஃபாக ஷேர் பண்ணுறேன், சரியா? இல்லை மிஸ் அவுட் ஆகுதுன்னு பயப்படாத, பிடிஎஃபாக கொடுத்துருவேன், டோன்ட் வரி. ஸோ இது எல்லாமே மொத்தமாக 45-49 டாபிக் இது மொத்தமாக இருக்கும். சி தே ஆல் ஆர் க்ரூஷியல். லாஸ்ட் 6 இயர்ஸில் இங்கேருந்து தான் கேள்வி வந்திருக்கு. இதை தான் கேட்குறான் அவன். இதை நம்ம லாஸ்ட் மொமெண்ட்ல திருப்பாமல் போகக்கூடாது. சரி, அந்த ஃபார்முலா தெரியாமல் சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அதனால தான் இது ஜஸ்ட்டு வேகமாக ஸ்வைப் பண்ணிட்டு போ. நீ படிச்சிருக்க, நம்பிப்போ, சரியா? இதாச்சும் திருப்பாமல் போயிடாத. தே ஆர் பீன் ஆஸ்க்டு கன்சிஸ்டன்ட்லி. நெக்ஸ்ட் கைஸ், டாக்கிங் அபவுட் கெமிஸ்ட்ரி. May 1 அன்னைக்கு கெமிஸ்ட்ரி என்ன பண்ணும், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு ஐடியா கிடைக்குதா, என்ன பண்ணணும்னு பேசிக்காக தெரியுதா? ஆல்ரெடி படித்த ஃபார்முலாஸை திருப்பிட்டே இருக்க போகிற, ப்ரெடிக்ஷன் டாபிக்ஸை மிஸ் பண்ணால் பார்க்க போகிற, அவ்வளோதான். ஸ்டிக் டு த பேசிக்ஸ். நவ் கம் பேக் டு யுவர் கெமிஸ்ட்ரி. இன்னைக்கு என்ன பண்ணும் கெமிஸ்ட்ரியில்? அழகாக 3 பிரிச்சிருக்கேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னு. ஃபிசிக்கல் பொறுத்த வரைக்கும் எஸ்பெஷலி எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி பாரு, அது நிறைய ஃபார்முலாஸ் இருக்குது, திருப்பினா தான் வரும். அண்ட் கெமிக்கல் கைனடிக்ஸ் அண்ட் சொல்யூஷன்ஸில் அந்த வாண்ட் ஹேவ் ஃபேக்டர்லாம் அது இருக்கா இல்லை ஞாபகம் இல்லை. அண்ட் இதுக்கு ரிலேட்டட் இருக்கிற ஃபார்முலாஸு, அந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸு, அதெல்லாம் பார்த்துக்கோ. ஃபைனலி ஆர்கானிக்கில் பல பேருக்கு அடிவிலும். நான் சொன்ன அந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ், இதை 10th கூட பார்க்கலாம், தப்பு இல்லை. ஜிஓசியில் இருக்கிற அந்த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ், அந்த ஐசோமரிசம், அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, இண்டக்டிவ் எஃபெக்ட், மீசோமரிக் எஃபெக்ட், அதில் அந்த ஏதாவது லைன்ஸ் எழுதி வச்சு நோட் பண்ணி வச்சிருந்தானே அதை பாரு. ஹைட்ரோ கார்பன்ஸில் ரியாக்ஷன்ஸு, கன்வர்ஜன் ரியாக்ஷன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தா பாரு. ஆர்கானிக்கில் கம்ப்ளீட் த ரியாக்ஷன்ஸ் பேஸ்டு கொஸ்டின் ஏதாவது ஸ்டார் மார்க் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ண. இது எல்லாமே 100% பண்ணி ஆகணும்னு சொல்லி பயப்படாத. எவ்வளோ முடியுதோ பண்ணு. நீ எதை பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்கிறேன்னா இதெல்லாம் பண்ணுன்னு நான் சொல்ல வரேன். இதுதான் உன்னோட ஸ்கோரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் இந்த லாஸ்ட் 2 டேஸில். அண்ட் யுவர் மைண்ட் மேப்ஸோ நோட்ஸோ எழுதி வச்சிருந்தா அதெல்லாம் ரிவிஷன் பண்ணு. அண்ட் பீரியடிக் டேபிளில் இருக்க ட்ரெண்ட்ஸு, கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கைஸ். நீ எதை பண்ணுறீங்களோ கோஆர்டினேஷன் பண்ணு. வருஷம் 3 கொஷின் பேட்டன்ட் இருக்குடா. கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் ஒரு 3 கொஷின் கொடுத்துருவான். அதனால் அதை மிஸ் அவுட் பண்ணாமல் பார்த்துக்கோ. அண்ட் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸில் அந்த முக்கியமாக அந்த பொட்டாசியம் பர்மாங்கனேட், பொட்டாசியம் டைக்ரோமேட், அண்ட் இம்பார்ட்டண்டான ட்ரெண்டு அதெல்லாம் பார்த்துட்டு ஆந்தனாய்டு கண்ட்ராக்ஷன், அப்புறம் ஜஸ்ட் எல்லாம் ஃப்ளிப் பேஜ் பண்ண முக்கியமான வேல்யூஸில் மட்டும் ரிவிஷன் பண்ணிக்கோ. மோர் தென் எசென்ஷியல். நான் சொன்ன மாதிரி அந்த டாபிக்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட்டு. எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு மைண்டில் செக்லிஸ்ட் வச்சுக்கோ. ஓகே, இதெல்லாம் பண்ணியிருக்கேன், எல்லாத்துக்கும் எனக்கு ஆன்சர் தெரியாத மட்டும் செக் பண்ணிக்கோ. சஃபிஷியன்ட் எனஃப் ஃபார் கெமிஸ்ட்ரி. நவ் லெட்ஸ் கம் ஃபார் பயாலஜி கைஸ். நான் சொன்னேன் 10th டே, அதாவது உங்கள் லாஸ்ட் டே பிஃபோர் த எக்ஸாம், உனக்கு எதெல்லாம் ரொம்ப மறக்குதோ,
திரும்ப திரும்ப ஃபேக்ட் மறந்த மாதிரி இருக்குது, வீக்காக இருக்கியோ அதெல்லாம் திருப்ப சொன்னேன். அதுக்கு முன்னாடி நாள் வந்து ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் திருப்பிக்கணும். ஏன்னா ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ் வந்து என்றைக்குமே ஹை வெயிட்டேஜ். சரியா? இதை அட் எனி காஸ்ட் நீ கண்டிப்பாக திருப்பி ஆகணும். இதுக்கு நீ என்ன பண்ணுற, உங்கள் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ரொம்ப பெருசு. இதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 minutes மேலே இழுத்துடும். கஷ்டம் தான், புரியுது. நீ ஒவ்வொரு லைனும் படித்து பார்த்துட்டு இருக்க டைமில் வேகமாக போயிட்டே இருக்கணும், வேகமாக அப்படியே திருப்பிகிட்டே இருக்கணும். அப்போ பார்க்க பார்க்க உனக்கு ஆல்ரெடி படித்தது எல்லாமே ரிவிஷன் ஆகும். நீ ஆல்ரெடி எல்லாத்தையும் படிச்சிருக்க, உன் மேலே நம்பிக்கை வை, ஜஸ்ட்டு ரீஇன்ஃபோர்ஸ் மட்டும் பண்ண போதும். டயக்ராம்ஸ்லாம் நல்லா பாரு. இந்த இம்பார்ட்டன்ட் வேல்யூஸ், இம்பார்ட்டன்ட் என்சைம் எங்கே கரெக்டாக ஆக்ட் ஆகுது, டிஎன்ஏ பாலிமரேஸ் 1 என்ன பண்ணுது, 2 என்ன பண்ணுது, லாக் ஓப்பரான் என்ன பண்ணுது, அதெல்லாத்தையும் அந்த என்சைம் பேர்லாம் வேகமாக திருப்பு, தெரிஞ்சதை திருப்பு. அடுத்து பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, நிறைய பேர் பெடிகிரி நினச்சி பயந்துட்டே இருப்பேன். பெடிகிரிலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. சரியா? அதையே ரொம்ப ட்ரெண்டாக பண்ணிட்டு இருப்பானுங்க. அதெல்லாம் ரொம்ப ஐயோ படிக்கலாம்லாம் ஃபீல் பண்ணாத, தெரிஞ்சதை பண்ணு போதும். அந்த கிராஸு பேசிக்காக பண்ணு. அந்த டவுன் சிண்ட்ரோம், கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அதெல்லாம் லைட்டாக பார்த்துக்கோ. சரியா? பயோடெக்னாலஜி என்டையர் யூனிட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரக்சரோட ஃபங்க்ஷன் மறக்கும் பாரு. அண்ட் பயோமாலிக்யூல்ஸ், செல் சைக்கிள், ஹியூமன் ஃபிசியாலஜி, இது எல்லாமே என்ன பொறுத்த வரைக்கும் ரிலேட்டிவ்லி ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸ். ஸோ இது எல்லாத்தையும் அந்த டே 9ல் திருப்ப பாரு. சரியா? ஒரு தடவை ஃபாஸ்ட் ரிவிஷன் கூட எவ்வளோ முடியுதோ பண்ண, தட் வில் கிவ் யூ ரிசல்ட். ஓகே? ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் ஐ வாண்ட் யூ கைஸ் to do in the last 2 days. சரியா? அண்ட் இந்த என்டையர் ஃபேஸில் நிறைய டைம் பிரேக் டவுன் ஆவேன், டயர்ட் ஆகிடுவேன். ஏன்னா இந்த ரொம்ப நாளாக நீ எஃபோர்ட் போட்டுட்ருக்க, ரொம்ப நாளாக கண்டினியூஸ் ஒர்க் கொடுத்துட்ருக்க, யூ வில் ஃபீல் டயர்ட் கைஸ். சரியா? டயர்டாக இருக்கிறது எல்லாருக்குமே நடக்கிறதா இந்த டைமில். சரியா? 2 நாள் தான், இன்னும் 2 நாள் தான் இருக்குது. இவ்வளோ நாள் ஹார்ட் ஒர்க் போட்ட, இன்னும் 2 நாள் கஷ்டப்பட்டு பல்லு கடிச்சிக்கோ. எக்ஸாம் அன்னைக்கு ஈவினிங் நினச்சிப்பாரு, யூ ஆர் ஃப்ரீ டு வாட்ச் எனி மூவிஸ். நீ எங்கே வேணால் வெளில சுற்றலாம், என்ன என்ஜாய்மெண்ட் வேணால் பண்ணலாம், பிடிச்சதை சாப்பிட்லாம், ரெஸ்ட் எடுக்கலாம், நிம்மதியாக தூங்கலாம், எதை பற்றி யோசிக்க தேவையில்ல, கட் ஆஃப் பற்றிலாம் பார்த்துக்கலாம், அப்புறமா படிக்க தேவையில்ல. ஸோ அந்த ஒரு ஈவினிங் நினச்சிப்பாரு, அப்போ நீ செம்ம ஹாப்பியாக இருக்க போகிற. அதுக்காக இன்னைக்கு எஃபர்ட் போட போகிற. அந்த ஹாப்பினஸ் இருக்கலையே மேக்ஸிமலாக இருக்கணும்னா இன்னைக்கு நீ 2 நாள் டயர்டை பார்க்காம கொஞ்சம் புஷ் பண்ணி ஹார்ட் ஒர்க் போட்டுரு. ஸோ தட் நீ அன்னைக்கு ஈவினிங் ரெக்ரெட்டே பண்ணாத அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் போகணும். ஸோ அதுக்கான ஃபைனல் லேப் இது. இறங்கி ஓடு, நம்ம பக்கம்தான் வின்னு. கைஸ் விட்டுறாத, இந்த மொமெண்ட் ரொம்ப குரூஷியல். உன் மேலே ட்ரஸ்ட் பண்ண. நார்மலாக ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற நீ 12th முடிச்சிருப்ப, ட்ராப்பராக இருப்ப, என்ன ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருப்ப, நீ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்குள்ளே போகணும்னா இந்த பெரிய பாலத்தை தாண்டி ஆகணும். நீட் எக்ஸாம் இதுக்கான உழைப்பை போட்டுட்ட, எக்ஸிக்யூட் பண்ண போகிற. கிவ் யுவர் பெஸ்ட், ஆல் த பெஸ்ட். கண்டிப்பாக உன்னால் முடியும். நீ படித்ததெல்லாம் எக்ஸாம் அன்றைக்கி ஞாபகம் வரும். ஒன்லி ஒன் திங், ஸ்டே காம் அண்ட் கம்போஸ்ட், எனர்ஜெட்டிக்காக இரு, டைமை ப்ராப்பராக மேனேஜ் பண்ண. அவ்வளோதான். சக்ஸஸ் நம்ம பக்கம். அடித்து தூக்கிட்டு வாடா. prestigious white coat and stethoscope eagerly waiting for you. சீக்கிரமாக வாங்க. Until then, it's Dr. Sudarshan from NEET Stars Tamil signing off. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். எக்ஸாம் டே ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். எக்ஸாம் டே அன்னைக்கு என்ன பண்ணணும், எப்படி நீ வந்து அந்த பேப்பரை பெட்டராக ஹேண்டில் பண்ணணும். ஆல்ரெடி நான் பேப்பர் அட்டெம்ப்டிங் ஸ்ட்ராட்டஜி டீட்டெயிலாக பேசியிருப்பேன், 3 round சிஸ்டம்னு. இன்னும் அதை பார்க்காதவன் தயவு செஞ்சு அந்த வீடியோ பாரு. அன்னைக்கு நீ எப்படி பெட்டராக ஹேண்டில் பண்ணுறங்கிறத டிசைட் ஆக போகுது. ஸோ அதை பார்த்துக்கோ. இன்னொரு வீடியோ போடுறேன். வேணும் நிறைய பேருக்கு எக்ஸாம் டே அன்னைக்கு ஓவராலாக வீட்டிலேருந்து கிளம்புறதுலேருந்து எல்லாமே என்ன பண்ணணுன்னு ஒரு வீடியோ வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் எக்ஸாம் டே ஸ்ட்ராட்டஜின்னு போடு. கண்டிப்பாக நான் வீடியோ போடுறேன். சந்திக்கலாம். இந்த வீடியோ உனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் லைக் பண்ணிக்கோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நீட் எழுத போகிறாங்கன்னா அவங்களும் ரொம்ப அஜிடேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ண, அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு முக்கியமான ஹெல்ப் நான் பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட் கைஸ். நீட் எக்ஸாம் நம்மளது தான். நல்லா பண்ணிட்டு வா. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.